राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। உத்தமமான யதிராஜர் உலகெல்லாம் உய்வதற்காக ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு திவ்ய தேச யாத்திரை போறார். அவர் ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறதும் சம்சாரிகளுக்கும் பகவானுக்கும் உள்ள இடவழி குறையணும்ன்றதுக்காகத்தான். இப்ப நாம ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு வாழ்க்கையில பல காரியங்கள் செய்யறோம். ஆனா நிறைய காரியங்கள்ல பார்த்தோம்னா நம்முடைய சுயநலம், தற்பெருமை இதெல்லாம் தான் மேலோங்கி இருக்கு. ஆனா ஆச்சாரிய புருஷர்களுடையதான விஷயங்களை கவனிச்சோம்னா கருணை தான் பெருசா இருக்கு. யதிராஜர் அதனாலதான் அவ்வளவு நடந்து அவ்வளவு அழகா இத்தனை திவ்ய தேசங்களை சுத்திட்டு காஞ்சிபுரம் வந்துட்டார். அழகா அத்திகிரி அருளாளன் வரதராஜனை சேவிச்சார். கச்சி கிடந்தவனூரும் சொல்லும்படியான திருவெக்கா வேகா சேது, அழகான திருவெக்கா எம்பெருமானையும் நன்னா சேவிச்சார் சுவாமி ராமானுஜர். அழகா சேவிச்சவர் ஜோரா பொய்கியாழ்வாருடைய புஷ்கரணி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், இப்படி எல்லாரையும் சேவிச்சவர். அழகா தாயாரையும் நன்னா சேவிச்சார். சேவிச்சுட்டு சந்தோஷமா அட்டபயகரத்தான சேவிக்க கிளம்பினார். ஆச்சரியமானவர் அட்டபயகரத்தான். திருவெக்கால அழகா கோமலவள்ளி நாச்சியாரையும் சேவிச்சுட்டு ஜம்முன்னு கிளம்பினார் சுவாமி ராமானுஜர். நடக்கிற தூரம் தானே அட்டபயகரத்தான். அழகான அந்த அட்டபயகரத்தான் சந்நிதிக்கு நடந்தார். அஷ்டபுஜ கரத்தான், அதுதான் தமிழ்ல அட்டபயகரத்தான் அப்படின்னு. ஊர் பேரு அட்டபயகரம் அப்படின்னு பேர் ஆயிடுத்து. ஆச்சரியமான அஷ்டபுஜ கரத்தானுடைய சந்நிதிக்கு வந்தார் சுவாமி ராமானுஜர். அழகான கஜேந்திர புஷ்கரனில இறங்கி புரோக்ஷணம் எல்லாம் பண்ணிண்டார். பக்தாளுக்கெல்லாம் ஆனந்தமா விசேஷமான ஒரு திவ்ய தேசம் இது. பெருமாள் 8 கைகளோட காட்சி தரக்கூடிய ஒரு திவ்ய தேசம் இது. பெருமாளுடைய 8 கைகளை கொண்டே பெருமாளுக்கும் பெயர், ஊருக்கும் பெயர்னு சொல்லி அஷ்டபுஜகரத்தான் அட்டபயகரத்தான் அப்படின்னு அழகா சொன்னார். நேர கோவிலுக்குள்ள நுழைஞ்சார் சுவாமி ராமானுஜர். நுழைஞ்சவர் அழகா துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நன்னா சேவிச்சார். சேவிச்சவர் நேர பெருமாள் சன்னதிக்கு போனார். அழகான ஆதிகேசவ பெருமாள் அட்டபயகரத்தான் அப்படின்னு திருநாமம் பெருமாளுக்கு. அழகா பெருமாளை பார்த்தார் ராமானுஜர். பக்தர்கள் எல்லாரும் பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், திருமங்கை ஆழ்வார் கேள்வி கேட்க பதில் சொன்ன பெருமாள் இவர் அப்படின்னு சொல்லி திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி பாசுரத்தை சொன்னார். எங்கனும் நாம் இவர் வண்ணம் எண்ணில் ஏதும் அருகிலும் ஏந்திழையார் சங்கும் மனமும் நிறையும் எல்லாம் தன்மன ஆகப் புகுந்து தாமும் பொங்கு கருங்கடல் பூவை காயா போது அவள் நீலம் புனைந்த மேகம் அங்ஞனம் போன்றிவர் ஆர்கொள் என்ன அட்டபயகரத்தேன் என்றாரே. அழகா திருமங்கை ஆழ்வார் சொல்றார், இவருடைய வண்ணம் என்னன்னு நமக்கு ஒன்னும் புரிஞ்சுக்கவே முடியல, இவருடைய ரூபம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூபமா இருக்க. எங்கனம் நாம் இவர் வண்ணம் என்னில் ஏதும் அருகிலம், ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏந்தழையார் சங்கும் மனமும் நிறையும் எல்லாம் தன்மனாக புகுந்து, அவ்வளவு அழகா ஆச்சரியமான ஸ்திரீகளுடைய வளை மனசு எல்லாத்தையும் கவர்ந்தவர் இவர். தாமும் பொங்கு கருங்கடல் பூவை காயா போது அவள் நீலம் புனைந்த மேகம் அங்ஞனம் போன்றிவர் ஆர்கொள்.
இவரை பார்த்தா பொங்கு கடல் போன்ற வண்ணம் உடையவரா இருக்கார். அழகான பூவைப்பூ வண்ணா போல அழகான பூவைப்பூ வண்ணத்துல இருக்கார். காயாம்பு வண்ணத்துல இருக்கார். கருணைதல் புஷ்பம் மாதிரி இருக்கார். மேகம் மாதிரி இருக்காரு. யார் இவர்? பொங்கு கருங்கடல் பூவை காயா போது அவள் நீலம் புனைந்த மேகம் அஞ்ஞனம் போன்றிவர் ஆர்கொள். யார் இவர் அப்படின்னு திருமங்கையாழ்வார் கேட்க, உடனே பகவான் சொன்னானா, அட்டபுயகரத்தேன் என்றாரே. பெருமாள் அழகா சிரிச்சுண்டு, நானா அட்டபுயகரத்தேன், நான் தான் அஷ்டபுஜ பெருமாள் அப்படின்னு பெருமாள் தன்னைத்தானே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிண்ட ஒரு திவ்ய தேசம் இதுன்னு ராமானுஜர் சொல்லி அழகா சிரிச்சார். பெருமாள் அழகான நின்ற திருக்கோலம் 8 திருக்கைகள். பெருமாளுக்கு 4 திருக்கைகள் பார்த்திருக்கோம். சில இடங்கள்ல நிருசிம்மரா வரும்போது நிறைய திருக்கைகள். இங்க 8 திருக்கைகளோட பெருமாள். இந்த 8 திருக்கைகள்ல பார்த்தோம்னா சங்கம், சக்கரம், வாள், வில், கோதண்டம், இத்தனையும் கேடயம், புஷ்பம், இதெல்லாம் வச்சுண்டு பெருமாள் ஜம்முன்னு நிக்கிறா. அவ்வளவு அழகா வலது திருக்கைகள் 4, இடது திருக்கைகள் 4, அவர் நிக்கிற அழகு ரூபம் பக்கத்துல நின்னு பார்க்கலாம். அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அழகன், அதுல மாற்றமே கிடையாது. அப்படி என்னமோ பண்ணும். இந்த அட்டபயகரத்தான பார்த்தோம்னா ரொம்ப சுவாதீனமா நம்ம பெருமாள் அப்படின்னு ஒரு தோணல் நமக்கு ஒரு அந்த மாதிரி. அந்த பெருமாளை பார்த்துட்டு ராமானுஜர் சொல்றாரு, பாருங்க பகவானுடைய கைகள்ல சங்கு இருக்கு, அழகா கோதண்டம்ன்ற வாள் இருக்கு, கோதண்டம்ன்ற வில் இருக்கு, அழகான கேடயம் இருக்கு, ஜோரா அது இல்லாம சாரங்கம்ன்ற வில்லு, கோதண்டம் தண்டம் இருக்கு. கோதண்டம்னா வில்லாடும், தண்டம் அப்படின்னா அது கம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அது வச்சிருக்கார். அழகான சாரங்கம்ன்ற வில்லு வச்சிருக்கார், கேடயம் வச்சிருக்கார், சங்கம் வச்சிருக்கார். வலது கையில பார்த்தோம்னா சக்கரம் வச்சிருக்கார், வாள் வச்சிருக்கார், புஷ்பம் வச்சிருக்கார், ஜோரா இவ்வளவு வச்சிருக்கார் பெருமாள். 8 கைகள்லையும் 8 விதமான அழகான ஆயுதங்கள் வச்சிருக்கார் இந்த பெருமாள். அட்டபயகரத்தான் ஜோரா ஆச்சரியமாக அமக்களமா வச்சிருக்கார் இந்த அட்டபயகரத்தான். அழகா சக்கரம், வாள், மலர், அம்பு. ஒரு வலதுகளை பார்த்தோம்னா ஒரு அம்பு ஒண்ணு வச்சிருக்கார். சரியா, சக்கரம் இருக்கு, அழகா நாந்தகம்ன்ற வாள் இருக்கு, ஒரு புஷ்பம் இருக்கு, கையில இன்னொரு கையில ஒரு அம்பு இருக்கு, இடது கையில சங்கு, வில்லு, கேடயம், தண்டாயுதம் வச்சிருந்து இப்படி அழகா 8 திருக்கைகளோட பெருமாள் நிக்கிற ஸ்தலம் இதுதான் அப்படின்னு அழகா ராமானுஜர் சொல்லிட்டு அழகா அப்படி ஜனங்களை நன்னா பார்க்க சொன்னா. பாருங்க பெருமாள் 8 கைகளோட இத்தனையும் எதுக்கு வச்சிருக்காருன்னா நம்மளை ரட்சிக்கதற்காகத்தான். அதனால நம்முடைய ரட்சணையை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம். பெருமாள் ரட்சிப்பார். அவருக்கு எதுக்கு சங்கு சக்கரம், அவருக்கு எதுக்கு வில்லும் வாளும், அவருக்கு எதுக்கு கேடயமும் மாலையும், அவருக்கு எதற்கு அம்பும் தண்டமும், எல்லாம் நமக்காகத்தான். நமக்கு 2 கைகள் எதுக்கு தெரியுமா, அவரை பார்த்து கை கூப்பறதுக்கு. அவருக்கு எதுக்கு 8 கைகள் தெரியுமா, எல்லா விதத்திலையும் நம்மளை ரட்சிப்பதற்காக அப்படின்னு சொன்ன உடனே பக்தர்கள்லாம் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய மேனிச்சில் இருக்க பெருமாளை ஜம்முன்னு பார்த்தா. அப்ப பக்தர்கள் இப்படி ராமானுஜர் பார்த்தா. ராமானுஜர் சொன்னார், பிரம்மதேவன் மனைவி இல்லாமல் யாகம் பண்ண முடியும்னு சொல்லிதான் காஞ்சிபுரத்துல யஜ்யத்தை தொடங்கினார். ஒவ்வொரு விதமா சரஸ்வதி தேவி வந்து அந்த யஜ்யத்தை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றா. வேகவதி நதியா வரும்பொழுதுதான் பெருமாள் வேகா சேதுவா திருவெக்கணையா இருந்துண்டு சொன்னவண்ணம் செய்த பெருமாளா குறுக்களை படுத்துண்டு அழகா யஜ்யத்தை அழிக்காதபடி காப்பாத்தினார் நதிக்கிட்டேந்து. அதே போல ஒரு சந்தர்ப்பத்துல திரௌபதி உடனே அழகா அவள் பாட்டுக்கு உக்ரமான ஒரு தேவியையும் ராட்சசர்களையும் எல்லாத்தையும் அனுப்பினாள். அப்ப அந்த உக்ரமான தேவியையும் அடக்கி அரக்கர்கள் கொட்டத்தெல்லாம் அழிச்சு அவர்களையும் உண்டில்லாம பண்ணி 8 கரங்களோட பெருமாள் இங்க காட்சி கொடுத்தார். அதனால அட்டபயகரத்தான் அப்படின்னு திருநாமம் அவருக்கு ஆயிடுத்து. இவருடைய உண்மையா ஒரிஜினல் பெயர் ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு சொல்லி. அப்ப சரஸ்வதி தேவி ராட்சசால் அனுப்பி உக்ரமான தேவி அனுப்ப அதிலிருந்து இவர் காப்பாத்தினார் அப்படின்னா
அதே போல நமக்கும் யாராவது பில்லி சூன்ய மந்திரங்கள் ஏவல் பூதம் பிசாசெல்லாம் அனுப்பினா கூட நிச்சயமா இந்த அட்டபயகரத்துவம் காப்பாற்றுவார், கவலை வேண்டாம் அப்படின்னு சொன்னார் ராமானுஜர். சொல்லிட்டு அழகா மேனிசில் இருக்க தாயார போய் சேவிச்சார். அலர்மேல் மங்கை பத்மாசனி தாயார் அழகா சேவிச்சவர் சொன்னார், இந்த பெருமாளுக்கு கஜேந்திரவரதன் ஒரு திருநாமம் உண்டு. ஒரு காலத்துல மகாசந்தன்னு ஒரு ரிஷி இருந்தார். அவர் மகாவிஷ்ணுவை குறிச்சு அழகா தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப இந்திரன் பார்த்தான், அடடா இவர் நம்மளுடைய இந்திர பதவிக்காகத்தான் தபஸ் பண்றாருன்னு சொல்லி அவரை மயக்கிறதுக்காக அழகா அப்சரஸ்திரிகள் எல்லாம் அனுப்பினார். ஆனா ரிஷிகள் அவர்கள் எல்லாம் கண்டுக்காம ஓரத்தும் தள்ளிட்டார். அப்ப இந்திரன் என்ன பண்ணா, தானே ஒரு ஆண் யானையா வேஷம் மாறிண்டு நிறைய கூட பெண் யானைகளை கூட்டுண்டு இவர் தவம் இருக்கிற இடத்துல வந்து விதவிதமான காமச்சேஷ்டைகள், யானையும் ஒரு யானையும் புணரும் இல்லையா, ஆண் யானையும் பெண் யானையும் காமசுகம் அனுபவிக்கிற மாதிரி எல்லாம் சேட்டை பண்ண அதை பார்த்திருந்தவர் மயங்கி போய் ஆஹா ஜோர் அப்படின்னு சொல்லி தன் தபோபலத்தினால் அவரு யானையா மாறிட்டார். மகாசந்தன்ற அந்த ரிஷி 2 யானைகள் புணர்றத பார்த்து தானும் யானையா மாறிட்டார். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. மானை பார்த்து மான்குட்டிய பார்த்து ஜடபரதர் வீணா போய் மானா பிறந்தார். அதே மாதிரி மகாசந்தன்ற இந்த ரிஷி 2 யானைகள் காமசுகம் அனுபவிக்கிறத பார்த்துட்டு தானும் இது போல அனுபவிக்கணும்னு சொல்லி தன்னுடைய மனுஷ ரூபத்தை தானே யானையா மாத்தின்ட்டார். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா. யானையான பிறகு அவரும் அழகா பெண் யானை கூட்டங்களோட அலைஞ்சு 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 பல வருஷங்கள் போய் அவர் அப்படியே அலைஞ்சுட்டே இருக்கார். இதேதான் பண்ணிட்டு இருக்கார். இப்படியே பல வருஷம் போக ஆச்சரியமா அந்த யானைகள்லாம் அப்படி ஜோரா அப்படியே அலைஞ்சுட்டே இருந்து ஒரு சந்தர்ப்பத்துல சால கிராமத்துல போய் தீர்த்தமாடும் பொழுது இவருக்கு அழகா பண்ண தப்பெல்லாம் ஞாபகம் வந்துடுத்து. ரொம்ப வருத்தப்பட்டார். அப்புறமா கூட்டத்தை விட்டு தனியா பல இடங்களுக்கு போய் வந்துட்டு கோதாவரியில நீராடுற இறங்கினார். இந்த யானை மகாசந்தன்ற ரிஷி யானை ஆயிட்டாரோன்னு ஒரு சிதியில அவருக்கு புத்தி வந்து எல்லாம் கூட்டத்தை விட்டு ஓடிட்டு எல்லா பக்கமும் தீர்த்த யாத்திரை போய் யானையாவே தீர்த்த யாத்திரை போய் கோதாவரியில நீராட அங்க மிருகண்டு மகரிஷி இருந்தார். அவரிடத்த தன் கஷ்டத்தை எல்லாம் சொல்ல அவர் சொன்னார், நேர காஞ்சிபுரத்துக்கு போ அப்படின்னு சொல்ல அவர் நேர காஞ்சிபுரத்துக்கு வந்து டெய்லி வரதராஜனுக்கு ஜோரா தாமரைப்பூவை பறிச்சு 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 கொடுத்துன்னு வந்தது. ஒரு நாள் அந்த யானை இந்த பக்கமா வரும் பொழுது அஷ்டபயகரத்தாவுடைய ரூபத்தை பார்த்து இவருடைய 8 கைகளை பார்த்து ஜோர் இவருக்கு இனிமேல் மலர் கொடுப்போம்னு சொல்லி தாமரை புஷ்பத்தை கொண்டு வந்தது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 14,000 புஷ்பங்கள் அது கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டு இருந்துதான். அப்போ ஒரு நாள் இது எப்பயும் பெருக்கிற குளத்துல வெயில் காலத்துல கோடையில தண்ணி எல்லாம் வத்தி போய் மலரே இல்லாம போயிடுச்சு. உடனே இது வேற ஒரு குளத்தை தேடிண்டு போய் அந்த குளத்துல இறங்கி அழகா தாமரையை பிரிக்கலாம் நினைக்கும் பொழுது கரெக்டா ஒரு முதல வந்து இதை காலை பிடிச்சுடுத்து. எப்படி கஜேந்திரனுடைய காலை ஒரு முதல பிடிச்சதோ அதே போல இந்த மகாசந்தன் யானையுடைய காலையும் ஜோரா ஒரு முதல பிடிச்சுடுத்து. உடனே இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஆதி மூலமேன்னு கஜேந்திரன் கத்தினா போல இந்த பெருமாளும் அட்டபயகரத்தானேன்னு ஒரு கத்தித்தான். கத்தின உடனே அஷ்டபுஜகரத்தான் வந்து சக்கராயுதத்தினால முதலையுடைய தலைய கொய்து யானைக்கு அனுகிரகம் பண்ணார். உடனேயே அழகா இந்த யானை பகவானத்துல ரிஷி கேட்டாராம், பிரபு எனக்கும் மோட்சம் கொடுன்னு சொல்ல அந்த யானைக்கும் மோட்சம் தந்தார் அஷ்டபுஜகரத்தான். தொட்ட படை 8 தோலாத வென்றியான் அட்டபுயகரத்தான் அஞ்ஞான்று குட்டத்துள் கோள் முதலை துஞ்சர் குறித்தெறிந்த சக்கரத்தான் தான் முதலே நங்கட்கு சார்பு. அழகா பேயாழ்வார் சொல்றார், இந்த யானை கத்தின ஓடி வந்து அதுக்கு அனுகிரகம் பண்ணானே அவனே நமக்கு கதி அப்படின்றார். அந்த மாதிரி பகவான் கஜேந்திரவர்தனாக அனுகிரகம் பண்ண பெருமாள். அப்ப நாமும் கஷ்டத்துல பிரபு அஷ்டபுஜகரத்தானே அட்டபயகரத்தானேன்னு கத்தினா
வந்து காப்பாத்துவார். நாம பேசினா பேசும்படியான ஒரு பெருமாள். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொல் பொருள் தானும் மற்றை நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன்றவர் ஆர்கொள் என்ன அட்டபயகரத்தேன் என்றாரே. அழகான வேதம், வேதாந்த சூத்திரம், இதிகாசம், கல்பசூத்திரம், வியாக்கரணம், மீமாம்ச, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிரயோஜனமானவரும் தன்னுடைய சௌலபிய சௌசல்யத்தினால தேவர்களுக்கும் மனுஷர்களும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர், மலை மாதிரி தோள்கள் உடையவர், கௌஸ்துவ மணிய உடையவர், சங்கு திருமகள்லாம் வச்சிருக்கவர், கடல் போன்ற வண்ணம் உடையவர் யார் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் கேட்டார். நானே அட்டபயகரத்தேன் என்றாரே. கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொல் பொருள் தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன்றவர் ஆர்கொள் என்ன அட்டபயகரத்தேன் என்றாரே. அதனால ஒரு கூப்பிட்டா வருவார், பேசினா பேசுவார் அப்படின்னு சொல்ல பக்தர்கள்லாம் அட்டபயகரத்தானே 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 அப்படின்னு ஆகலாம். பெரும்பாலும் அழகா சிரிச்சு அட்டபயகரத்தேன் அப்படின்னு அழகா ராமானுஜருக்கு சொல்லி காட்டினாராம். அப்படி அஷ்டபுஜகரத்தான பார்த்து அனுபவிச்சார் சுவாமி ராமானுஜர். ஆனந்தத்துல தளச்சார். பகவான் கருணாசாகரன், நிச்சயமா அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். திருமங்கை ஆழ்வார போல அழகா சுவாமி ராமானுஜர். பக்தர்கள் எல்லாம் மேனி சிலிர்த்து அப்படியே அஷ்டபயகரத்தானையும் பத்மாசினி தாயாரையும் நன்னா சேவிச்சார்கள், ஆனந்தத்தை தளச்சார்கள். நாம் இன்னைக்கு அழகா சுவாமி ராமானுஜரோட அந்த திரு அட்டபயகரம் அப்படின்ற திவ்ய தேசம், காஞ்சி வரதராஜன் கோவில்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், அந்த அட்டபயகரத்தான் சன்னதிக்கு எதிர்க்க ரோட்ல தான் அழகா போனோம்னா நம்ம சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுடைய சன்னதி. சரியா? அழகா அஷ்டபுஜகரத்தான நன்னா சேவிச்சோம் இல்லையா? இன்னைக்கு நாம 8 கைகளோட இருக்கக்கூடிய பெருமாள். இனிமேல் 8 அப்படின்னாலே 8 கைகளோட இருக்கிற பெருமாள். எனக்கு 8 கைகள் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா கூட இனிமேல் அட்டபயகரத்தான நினைச்சுக்கோங்க. சங்கு, சக்கரம், நாந்தகம்ன்ற வாழ், சாருங்கம்ன்ற வில்லு, இத்தனையும் கூட அழகான அம்பு, அற்புதமான கேடயம், அத்தியாச்சரியமான தண்டம், அழகான புஷ்பம், இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம அஷ்டபுஜகரத்தான், அட்டபயகரத்தான். இன்னைக்கு அவரோடையும் அழகாக அவர் கூப்பிட பேசின திருமங்கை ஆழ்வாரோடையும் நம் ராமானுஜரோடையும் அழகாக அட்டபயகரத்தான் அனுகிரகம் பண்ண மகாசந்தன்ற ரிஷியோடையும் ஜோரா நாம இன்னைக்கு அங்க தங்க போறோம். சரியா? ஆனந்தமா அட்டபயகரத்தான கைகூப்பிண்டு நில்லுங்கோ. நம்ம 2 கைய கூப்பினா அட்டபயகரத்தான் 8 கைகள்னாலே காப்பாற்றுவா. சரியா? இன்னைக்கு அழகா அஷ்டபுஜகரத்தான், அஷ்டபுஜ கரத்தான், அஷ்டபுஜகரம், அஷ்டபுஜகரம், அஷ்டபுஜகரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 அப்படின்னாலே அஷ்டபுஜகரத்தான். கஜேந்திர வரதன், பத்மாசினி தாயார், திவ்யதேச பேர் திரு அட்டபயகரம். ஆதிகேசவர்னு இன்னொரு திருநாமமும் உண்டு. நாளைக்கு யார பார்க்க போறோம்? பல 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 பலன்னு ஜொலிக்கக்கூடிய ஒரு பெருமாள். அவர் பேர்லயே பிரகாசம் உண்டு. யார்? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவா காத்துருங்கோ. ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர். அவ்வளவு அழகான அந்த பெருமாள் நிச்சயமா நாளைக்கு நாம சேவிப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ஜெய் போலோ ஸ்ரீ அட்டபயகரத்தானுக்கு ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீ பத்மாசினி தாயாருக்கு ஜெய். ஜெய் போலோ கஜேந்திர வரத சுவாமி की ஜெய். जय बोलो महासंधन ऋषि की जय. राधे कृष्णा. श्रीमते रामानुजाय
நமः.